மகாகணம் பொருந்திய வித்வான் ஆக்கி ஆழ்வார்தான் உங்களுக்கு ஓலை அனுப்பியுள்ளார். என்ன பாஷ்யாச்சாரியரே, பேச்சே இல்லை. நீர் மட்டும் என்ன, இங்கு சுற்றியுள்ள அனைத்து நகர வித்வான்களும் வாயடைத்துதான் போயிருக்கிறார்கள். நீங்கள் மட்டும் அதற்கு விதிவிலக்கா என்ன? சரி, நான் கொண்டு வந்த ஓலையை படித்து பதிலெழுதி தாருங்கள். பாஷாச்சாரியரே, அதை எவ்வளவு முறை பார்த்தாலும் செய்தி ஒன்றுதான். இதற்கு உடன் பதில் தந்தால் நானும் தாமதிக்காமல் இங்கிருந்து சென்று விடுவேன். தூதுவரே, செய்தி ஓலை அளவில் இருந்தாலும் நேரடியாக பதிலளிக்க என்னால் இயலவில்லை. எனக்கு சற்று அவகாசம் தேவை. நான் கூடிய விரைவில் பதிலளிப்பதாக உங்கள் ஆக்கி ஆழ்வாரிடம் கூறுங்கள். சரி, நான் புறப்படுகிறேன். குழந்தைகளே, இன்றைய பாடம் முடிந்தது. நாம் நாளை சந்திப்போம். குருதேவா, சொல் யமுனை துறைவா. தனிமையில் இருந்த தங்களை தொந்தரவு செய்து விட்டேனோ? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. குருதேவா, எப்போதும் புன்னகை தவழும் உங்கள் முகம் வாட்டமோடு இருப்பதன் காரணத்தை நான் அறியலாமா? யமுனை துறைவா, என் விஷயம் என்னோடு போகட்டும். நீ உன் சிந்தனையை சிதறவிடாதே.